தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சமீபகால அரசியல் நடவடிக்கைகள் பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் முதல் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இந்த சர்ச்சை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் யார் யார் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்ற சர்ச்சை நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அத்துடன் கூட்டமைப்பில் ஏனைய கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு தமிழரசு கட்சி தனித்து செயற்படுவதாகவும் சமீப காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் கூட்டமைப்பின் தலைவர் ராஸ் சம்பந்தன் தலைமையில் நாளை காலை அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. அந்த வகையில் கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டுள்ள சர்ச்சை மற்றும் நாளை காலை இடம்பெறவுள்ள அவசர சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக லங்காசிரியின் 24 செய்தி சேவைகளோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அவசர கலந்துரையாடல் ஒன்று நாளை காலை வவுனியாவில் கூட்டமைப்பின் தலைவர் ராஸ் சம்பந்தன் தலைமையில் இடம்பெற உள்ளது. இந்த அவசர சந்திப்புக்கான காரணம் என்ன? இந்த சந்திப்பின் போது என்னென்ன விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட இருக்கின்றது? அது உண்மையிலே என்ன அதிகமாக நான் நம்புகின்றேன். இந்த அவசரம் என்றோ இது கனகாலமாக கூடவில்லை என்ற ஒரு காரணமும், அத்துடன் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே பலர் இதற்குரிய 10 பேர் நினைக்கின்றேன், 10-11 பேர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கால நீடிப்பு கொடுக்கக்கூடாது என்று ஒரு கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்திலே இருக்கின்றார்கள், கொடுக்கப்பட வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலே. ஆகவே எங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக. நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் மற்றும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள், இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் பலர் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காகத்தான் இந்த கூட்டம் என்று நான் நம்புகின்றேன். என்றால் முக்கியமாக இப்படியான கூட்டங்கள் அதற்காகத்தான் இந்த நடப்பு விஷயங்களை அதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அதை ஒரு ஒட்டுமித்த கருத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து செயற்பட போவதாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்து செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த செய்தியினுடைய உண்மை தன்மை என்ன? வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அது எப்போது வரப்போகிறதோ என்ற கேள்விக்குறி பலருக்கு இருந்து கொண்டிருந்தாலும், அங்கு ஊரிலே சபைகளுக்காக தமிழரசு கட்சியை சார்ந்த பழைய அங்கத்தவர்கள் அல்லது தவிசாளராக இருந்தவர்கள் தாங்கள் தமிழரசு கட்சியிலேயே கேட்க இருப்பதாக கூறி வேட்பாளர் பட்டியல் ஒன்று தயாரித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தனியாக கேட்பது சம்பந்தமாக பல இடங்களிலே கருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் முன்பு அனைவருமே கூறியும் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பிரஸ்தாபித்த போது அதற்கு சேனாதி மன்னர் அவர்கள் தாங்கள் தனியாக கேட்க இல்லை, அங்கு தனிப்பட்ட முறையிலே அவர்கள் செய்கிறார்கள் என்று பதிலை தந்திருந்தார். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்க வேண்டும். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பிரிவு வந்துடக்கூடாது என்பதிலே நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறோம். அந்த ரீதியிலே அவர் தந்த பதில் என்னை பொறுத்த மட்டும் திருப்தியாக இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போது வேலை செய்து கொண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 கட்சிகள் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சி மட்டும் தனித்து செயற்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை வலியுறுத்தி ட்ரெலோ அமைப்பு அண்மையில் கூட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையினுடைய உண்மை தன்மை என்ன? கூட்டமைப்புக்குள் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றதா? இதுல தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் சில விடயங்களை தன்னிச்சையாக அல்லது தாங்களாகவே முடிவெடுத்து விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்வதாக இந்த குறைபாடு அல்லது இந்த குற்றச்சாட்டு மிக நீண்ட காலமாகவே தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டிருக்கின்றார். டெலோ அமைப்பு அந்த அறிக்கையை விட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக டெலோ மாத்திரமல்ல, மற்ற கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பலவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் நான் நம்புகின்றேன், இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமை குலையக்கூடாது. அது மாத்திரமல்ல, சிறு பல பிரச்சனைகளிலே எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையான ஒரு ஒற்றுமைப்பாடு இருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் கட்சியை சார்ந்தவரான சேனாதிபதியாக இருக்கலாம் அல்லது அண்ணன் சம்பந்தராக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே அடிப்படை விஷயங்களிலே தீர்வு விஷயத்திலே சமஷ்டியை பற்றி கலைக்கிறார்கள், ஒரு இலக்கணத்தை பற்றி கூறுகிறார்கள், தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகின்றார்கள். அவைகளிலே பெரிய கருத்து வேறுபாடு இருப்பதாக நான் கருதவில்லை. கூட்டமைப்பில் சமீப காலமாக கையெழுத்து விவகாரம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு
ஒரு தரப்பினர் 11 பேர் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்திருக்கின்ற நிலையில் கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் M.A. சுமந்திரன் அவர்கள் 3 பேர் கையொப்பமிடவில்லை என தெரிவித்திருந்தார். உண்மையில் அந்த கடிதத்தில் எத்தனை பேர் கையொப்பமிட்டிருந்தார்கள், யார் யார் கையெழுத்திடவில்லை, இது குறித்த விவரங்களை தெரிவிக்க முடியுமா? எனக்கு மற்ற இருவரையும் பற்றி தெரியவில்லை, சிறுநேசனையும் சாந்தியையும் பற்றி. ஆனால் அந்த கூட்டத்திலே, அண்மையிலே நடந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலே செலோவினுடைய தலைவர் செல்வம் நடக்கிறனாலன் அந்த கூட்டத்திலேயே கோடீஸ்வரனை கேட்டார், நீர் இப்படியான ஒரு அறிக்கை கொடுத்து கையெழுத்து வைக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்களா என்று. அவர் அதை அதிலேயே மறுத்தார், தான் அப்படி சொல்லவில்லை என்று. அதனுடைய அர்த்தம் தான் வைத்ததை என்ற அந்த 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 அர்த்தத்தை தான் அதில் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியவில்லை. இதிலே ஒரு விஷயம், எத்தனை பேர் வைத்தது என்பதில் பெரும்பான்மையானவர்கள் அதில் வைத்துத்தான், அதாவது 8 பேருக்கு அதிகமானவர்கள் வைத்துத்தான். தமிழக கட்சியை சார்ந்த பாராளுமன்றர்கள் உட்பட 8 பேர் கையெழுத்து போட்டுத்தான் இருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக சமீப காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த கையெழுத்து விவகாரத்தை நாங்கள் பிளவு என்ற அடிப்படையில் பார்க்க முடியுமா? கூட்டமைப்பில் நிச்சயமாக பிளவை ஏற்படுத்த போவதில்லை. ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்பது ஒரு நல்ல விடயம் அல்ல. ஆகவேதான் இந்த நான் நாளை கூட்டத்தை கூட்டப்பட்டு அதில் இந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தை ஒரு கொன்ற முடியும் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த கையெழுத்து விஷயத்தை பொறுத்தமட்டில் கூட இதிலே என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு கருத்தை மிக தெளிவாக கூறியிருந்தேன். அந்த கூட்டத்திலே நான் கையெழுத்து, மற்றவர்கள் போட்டவர் அவரவர் சொல்ல வேண்டிய விஷயம். என்னை பொறுத்தமட்டில் நான் கையெழுத்து போட்டதற்கான காரணம், நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ இந்த பெரிய நாடுகள் உட்பட தீர்மானித்தால் நிச்சயமாக அந்த காலக்கெடு கொடுக்கப்படும். அந்த காலக்கெடு கொடுக்கப்படுகின்ற போது கொடுக்கப்படலாம், கொடுக்கப்படாமல் விடலாம். தமிழ் மக்கள், நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் மக்கள் சார்பிலும் அந்த காலக்கெடு நீடிப்புக்கு ஆதரவு இருந்தது என்ற ஒரு அபிப்பிராயம் உருவாக்கப்பட்டால், கடந்த காலங்களைப் போல அரசு விடயங்களை செய்யாமல், அதாவது அந்த தீர்மானத்திலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை செய்யாமல் தவறுமாக இருந்தால் அதற்கு நாங்களும் ஒத்துப்போனவர்களாக ஒரு கருத்து உருவாகும், அது உண்மையாக இருக்கும். ஆகவே அப்படியாக ஒரு விடயத்துக்கு எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒத்து போக முடியாது என்பது மாத்திரமல்ல, நாங்கள் பொறுப்பாளிகளாகவும் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அந்த அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தேன். இந்த கருத்து அடிப்படையிலே தான் நான் மற்றவர்களும் தன்னுடைய கையெழுத்தை இட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதுவரை நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி.